மாலதி சந்திரசேகரன் அவங்க எழுதின கதை தான் இது. ஜீவ கிணறு அப்படிங்கிற ஒரு கதை. சுப்பு மாமா அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த தெருவுக்குள்ளார நுழையிறாரு. நுழையும் போதே அவர் வாழ்ந்த அந்த பழைய வீட்டை பார்க்குறாரு. அவரோட வீட்டை தவிர அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீடுமே புதுசாக கட்டியிருக்காங்க. அவரோட வீடு மாத்திரம் திருஷ்டி பரிகாரமாக இருக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. கிட்டத்தட்ட தெருவே மாறி போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு சின்ன கூடாரம், அதுக்குள்ளார காக்கி சட்டை போட்ட கூர்க்காக்கள் உட்காந்துருக்காங்க. ஒரு ஸ்டூல் மேலே பொம்மை மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்கெல்லாம். அவர் நினச்சிக்கிறாரு, அந்த சுப்பு மாமாங்கிற அவர் தான் நினச்சிக்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் பொழுது போகுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில் அந்த வீட்டோட சாவி இருக்குது, அவர் வீட்டு சாவி. ஆனாலும் அவர் வீட்டை திறந்து உள்ளே போகிறதுக்கு அவருக்கு மனசே வரல. வீட்டை சுற்றி நிறைய இடம் இருந்தது. அந்த வழியாக கொல்லை பக்கம் போகிறாரு. கொல்லை பக்கத்துலேருந்து அந்த கிணத்துக்கிட்ட பார்க்கும்போது அந்த கிணறு ஈரமாக இருக்குது. அந்த கிணற்று கட்டையில் போடப்பட்டிருந்த அந்த சகடை இருக்குல்ல, தண்ணி இறைக்கிற சக்கரம், அதை பார்த்த உடனே அவருக்கு தெரியுது, இங்கே யாரோ தண்ணி இறைச்சிட்டு போயிருக்காங்க போல இருக்குது அப்படின்னு. அவருக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் நினச்சி பார்க்குறாரு, செத்தும் கொடுத்தான் சீதக்காதின்னு சொல்லுவாங்க. நாம் செத்து போன பிறகு என்ன கொடுக்க போகிறோம்? இருக்கிற நாட்களில் இல்லைன்னாலும் இல்லாத நாளாவது தண்ணி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருக்கே அப்படின்னு அவர் ஒரு திருப்தியோடு இருக்கார். கையில் சாவி கொத்து, நல்ல கனமான சாவி கொத்து கையில் இருக்குது. அது கொஞ்சம் கணக்கிற மாதிரி தெரியுது. சரி, வந்த வேலையை பார்ப்போம். கொஞ்ச நேரத்தில் மகனும் மருமகளும் வந்துடுவாங்க, ஆர்கிடெக்டை கூப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு வீட்டுக்கு முன்பக்கம் வீடு பூட்டின மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நாம் இன்னும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகனும் மருமகளும் கோவப்பட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு வாசல் கதவை திறந்துக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே இருக்கிற எல்லா கதவும் மூடி கிடக்கு. ஜன்னல்லாம் மூடி தானே வச்சுருக்காங்க. அதனால் அந்த வீட்டை திறந்த உடனேயே ஒரு பழைய வாசனை வந்தது. இவர் போய் ஜன்னல் கதவு எல்லாத்தையும் திறந்து விடுறாரு. பழைய வீடு தான். ஆனாலும் அவர் படித்தது, கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அவர் மகன் பிறந்தது, அந்த மகன் பள்ளிக்கூடம் போனது, மேல் படிப்பு படித்தது, வேலைக்கு சேர்ந்தது, அதுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் நடந்தது, எல்லாமே அவருக்கு நினைவுக்கு வருது. அவரோட மனைவி சாரு, அவள் இறந்து போனதும் அந்த வீட்டில் தான். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் எல்லா நல்ல காரியமும் நடந்திருக்கு, கெட்ட காரியமும் நடந்து தான் இருக்குது. மனைவியோட காலத்துக்கு பிறகு தனியாக இருக்க வேண்டாம் அப்படின்னு அவரோட மகன் சொன்னதுனால வெளிநாட்டுக்கு போகிறாரு. மகனோட ஒரு 6 மாதம் இருப்பார். அதுக்கப்புறம் உள்ளூரில் ஒரு 6 மாதம் இருக்கார். இப்படியே அவருடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கு. இதை அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வாசலில் கார் நிற்கிற சத்தம் கேட்குது. மகனும் மருமகளும் வர்றாங்க. கூடவே ஒரு 40 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தரும் வராரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், டாடி நான் சொல்லலை, இவர் தான் ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டெக்கரேட்டரும் இவர் தான், பாலாஜின்னு சொல்லுவாங்க, நல்ல ஜென்டில்மேன் இவர் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க தான் எங்கள் அப்பா சுப்பிரமணியன் அப்படின்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறான் மகன் சங்கரன். உடனே அந்த மருமகள் என்ன பண்ணுறா, என்ன வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா மாமா, வீடெல்லாம் நல்லா இருக்கா? எல்லாம் ஒரு வாரம்தான், இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாலாஜி வேலையை தொடங்கிடுவார் அப்படின்னு மருமகள் சாந்தி சொல்கிறா. இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா, 2 காலி குடங்களோட ஒரு பெண்மணி என்ன பண்ணுறா, வாசலில் நுழைஞ்சி கொல்லை பக்கம் போகிறதுக்கு முற்படுறா. அப்போ அந்த சுப்பு மாமா தான் சுப்பிரமணிய அவரை பார்க்குறா. பார்த்த உடனே, கும்பிடுறேன், எப்போ வந்தீங்க? ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? மருமகளுக்கு ஏதாவது விசேஷம் உண்டா ஐயா அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்டுட்டு, நல்லா இருக்கியம்மா, 2 நாள் ஆச்சு, மகனும் மருமகளும் கூட வந்திருக்காங்க, வீட்டை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதானே, வீடு பழசாக போயிட்டதால் வாடகைக்கும் ஆள் வரமாட்டேங்கிறாங்கம்மா, வீடுன்னா மெயின்டைன் பண்ணணுமேம்மா அப்படின்னு இந்த சுப்பிரமணியம் அந்த அம்மாவோட பேசுகிறாரு. உடனே அந்த மருமக கேட்குறா, மாமா யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க? யார் இந்த பொம்பளை? கேட்காம கொள்ளாமல் கொல்லப்புறம் கிணத்தடிக்க போகுது. திறந்த வீட்டில் நாய் தான் நுழையும்பாங்க,
இங்கே மனுஷாலும் நுழையிறாங்க அப்படின்னு மருமகள் பேசிக்கிட்டே அவர்கிட்ட வர்றான். வந்த உடனே அவர் சொல்கிறாரு, தெரிஞ்ச பொண்ணு தான்ம்மா, வழக்கமாக தண்ணி எடுத்துக்கிட்டு போகிற பொண்ணு தான் அப்படின்னு பதில் சொல்லிவிட்டு, மருமகள் சொன்னது எங்கே அந்த பொண்ணு காதில் விழுந்துருமோ அப்படின்னு அவர் ஒரு மெதுவாக அப்படி பார்க்குறாரு. அந்த பொண்ணு இதை பற்றி எதையுமே கவலைப்படலை. அந்த பொண்ணுக்கு தேவை தண்ணி தான். அதனால் அந்த பொண்ணு போயிடுது, தண்ணி எடுக்க போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு பால் குவளையை கக்கத்தில் எடுக்கின மாதிரி, அதாவது 2 கைக்கும் உடம்புக்கும் நடுவில் எடுக்கின மாதிரி இது பாக்கெட்டு ஒன்று தூக்கிக்கிட்டு ஒருத்தர் உள்ளே நுழையிறாரு. ஒரு கோணார். ஐயா நல்லா இருக்கீங்களா? சங்கரன் தம்பி எப்படி இருக்கு? அம்மா தான் போய் சேர்ந்துட்டாங்க. அப்பப்போ நீங்களாவது வரீங்க, உங்களையாவது பார்க்க முடியுது. உங்கள் வீட்டு கிணறு தான் ஐயா இந்த ஊரில் பாதி பேருக்கு தண்ணி கொடுக்குது. உங்களால் நாங்கள் பிழைக்கிறோம் ஐயா, உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பால்காரர் வாழ்த்துறாரு. உடனே இந்த சுப்பிரமணியர் சொல்கிறாரு, இருக்கட்டும்ப்பா, உங்களுக்கு உபகாரமாக இருக்கணுங்கிறதுனால தானே நான் மெயின் கேட்டையே பூட்டாமல் திறந்தபடி வச்சுருக்கேன். நீங்களும் உபயோகம் பண்ணுற நீங்களும் நல்லா சுத்தமாக கூட்டி பெருக்கி வச்சுருக்கீங்க. ஏன்பா, நான் பேருக்கு உபயோகமாக இருந்தால் நல்லது தானே அப்படின்னு சொன்ன உடனே திருப்பியும் அந்த மருமக வரா. என்ன மாமா, அடுத்தது யார்? செத்த நேரம் கூட டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க போல். சே, மோஸ்ட் இன்டீசென்ட் பீப்புள். இவங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இடம் கொடுத்து வச்சுருக்கிறதுனால தான் இந்த தொல்லையெல்லாம். எல்லாம் ஒரு வாரம்தான், கிணத்தை மூடிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவங்க தொல்லையே இருக்காது அப்படின்னு அவள் சத்தம் போடுறா. அதுக்குள்ளே அந்த பாலாஜி அங்கே வந்த உடனே பேச்சு அப்படியே நின்று போயிடுது. யார் இந்த பாலாஜி? அதான் இந்த ஆர்கிடெக்சர், அவர் தான் வராரு. வந்து நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சுப்பிரமணியன் இருக்காரு, அவருக்கு ஒரு பக்கம் தொண்டை குழி வரைக்கும் பந்து அடைக்கிற மாதிரி இருக்குது. மகனும் மருமகளும் அவரோட ஆசைக்கு தடை போடலை, அவங்களோட ஆசைக்கு இவரும் தடை போடலை. இவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மகன் பேருக்கு அந்த வீட்டை செட்டில்மெண்ட்டாக எழுதி கொடுத்துட்றாரு. அவங்களுக்கும் என்ன ஆசைன்னா வீட்டை புதுசாக கட்டிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. சரி, ஆசைப்படுறாங்க, தப்பு இல்லை, கட்டிட்டு போட்டோம். அதுக்காக இந்த கிணத்தை போய் யாராவது மூடுவாங்களா? அது பாட்டுக்கு வீட்டில் ஒரு கொல்லை பக்கத்தில் ஒரு மூலையில் மற்றவங்களுக்கு உபயோகமாக தானே இருக்குது. அந்த கிணறு இவங்களுக்கு என்ன வகையில் தொல்லை கொடுக்குது அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு புழுக்கம். யோசிச்சுட்டே உட்காந்துருக்காரு. உடனே அந்த பையன், அவரோட மகன் சங்கரன் என்ன பண்ணுறான், டாடி பை த பை, பாலாஜியிடம் எல்லாம் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். டிஸ்கஸ் பண்ணும்போது கூட நிற்காமல் எங்கேயோ நீங்கள் வீட்டை பார்த்து சுற்றிக்கிட்டு இருந்தீங்க, அதனால் உங்களை நான் கூப்பிடல. நாளைக்கு மறுபடியும் ஒரு தடவை இதை பற்றி பேசுவோம், அப்போ எல்லாத்தையுமே நல்லா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார், வாங்க போகலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அடுத்த ரவுண்டு பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் மனைவியை நினச்சி பார்க்குறாரு. ஆரம்ப நாட்களில் கிணத்து பக்கெட்டில் தண்ணி அரைச்சி தான் வீட்டில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் தன்னோட மனைவி வந்து பண்ணியிருக்கா. எல்லா வேலைக்குமே அந்த கிணத்து தண்ணி தான். அதுக்கப்புறம் தான் மகன் பிறந்த உடனே தான் எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, பச்சை உடம்புக்காரி இப்படி தண்ணி அரைக்கிறாளே அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மோட்டார் போடுறாரு. அவரோட மனைவி இருந்த வரைக்கும் நாள் கிழமையில் இந்த கிணத்து தண்ணியை தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருப்பாள். அவள் என்ன சொல்லுவான்னா, ஏங்க நம்ம வீட்டு கிணத்துக்கு நான் ஜீவான்னு பேர் வச்சுருக்கேன். ஏன் தெரியுமா, எவ்வளோ தண்ணி இறைச்சாலும் பத்துறதே இல்லை பாருங்களேன், இறைக்க இறைக்க கிணறு ஊறும்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்மளை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 உண்மைங்க. எத்தனை பேர் தண்ணி எடுத்துக்கிறாங்க, நாம் என்ன சத்திரம் சாவடியாக கட்டி விட்டுருக்கோம், தண்ணி தானம் தானே நம்ம தலைமுறையை காக்குங்க, நீங்கள் வேணா பாருங்களேன் அப்படின்னு மனைவி சாரு அப்பப்போ சொல்கிற வார்த்தைகள் அவரோட மனசில் வந்துட்டு போகுது. இரவெல்லாம் அவருக்கு தூக்கமே இல்லை, புரண்டு படுக்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடியாமையே இருக்கக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறாரு. இந்த கிணறு மூடுறதை எப்படி நம்ம நிறுத்துறது அப்படின்னு அவருக்கு புரியல. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறாரு, என்ன பண்ணுறதுன்னு வேண்டிக்கிறாரு. அடுத்த நாள் பொழுது விடியுது. மகன் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. அந்த பாலாஜியும் வர்றாரு. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கெங்கே எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
யார் யாரோ குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி இறைக்க வர்றாங்க, இறைச்சிக்கிட்டு போகிறாங்க. அப்போது அந்த பாலாஜி சொல்கிறாரு மகனை பார்த்து, சங்கரன், நான் முதல்ல இந்த ரஃப் டிராயிங் போட்டு தரேன், நீங்கள் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசி முடிவெடுங்க, ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்தால் மட்டும் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஃபைனலாக எல்லாம் போட்டு கொடுக்குறேன். ஆனால் ஒரு சின்ன சேஞ்சு, நம்ம பின்னால் கிணறு இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம தூர்க்க வேண்டாம், அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். வாஸ்துப்படி பார்த்தா அது ரொம்ப சுபிக்ஷமாக தான் இருக்குது. நான் ரொம்ப யோசித்து தான் இந்த முடிவை சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு ஓகே அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை நான் எடுத்துக்கிறேன். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த பாலாஜி. உடனே அந்த மகன் சொல்கிறான், நீங்கள் சொன்னால் சரி பாலாஜி, வாஸ்து பிரகாரம் என்ன பண்ணணுமோ அதையே செய்யுங்க. அப்பா கிட்ட எல்லாத்தையும் விவரமாக சொல்லிட்டேன். அப்பா பென்ஷன் பேப்பரில் கையெழுத்து போடுறதுக்காக தான் இங்கே வந்தார். ஆனால் என்ன பண்ணுவார், கொஞ்ச நாள் இருப்பார், அவரோட கைடன்ஸும் இருக்கும். உங்களுக்கு பணம் தேவைப்படும் போதெல்லாம் எங்கள் அப்பாட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, எங்கள் அப்பாவையும் பார்த்துக்கங்க அப்படின்னு அந்த மகன் சொல்கிறான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே மருமகளுக்கு என்ன ஆகிடுது, கணத்தாங்கிற பக்கம் ஓடுறா, வாந்தி எடுக்கிறா. உடனே இந்த தண்ணி எடுக்க வந்தவங்களில் ஒரு பொண்ணு நர்ஸு. அந்த அம்மா என்ன பண்ணுது, டக்குன்னு சாந்தியோட கையை பிடிச்சிக்கிட்டு தண்ணியை இறைச்சி வாய்க்கொப்பளிக்க கொடுத்துட்டு முகத்தையும் கழுவிகளில் கொடுத்துட்டு அந்த பொண்ணு நாடியை பிடிச்சி பார்த்துட்டு, ரொம்ப சந்தோஷம் அம்மா உண்டாயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் முகத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. மருமகளுக்கும் ஒரு வெக்கம்தான். உடனே மகன் என்ன பண்ணுறான், சட்டப்பையிலேருந்து ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்து அந்த நர்ஸுக்கிட்ட கொடுக்குறான். நர்ஸு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ரொம்ப மறுத்தாலும் கேட்காம கொடுக்குறான். சரின்னா அந்த அம்மா வாங்கிட்டு போயிடுது. சுப்பிரமணியன் என்ன பண்ணுறாரு, அந்த பாலாஜியை ஒரு நன்றி பார்வையோடு பார்க்குறாரு. ஏன் இப்படி பார்க்குறாரு, என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த சங்கரனுக்கு ராத்திரியில் தூக்கம் வரல பார்த்தீங்களா, அந்த வீடு அந்த கிணறை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்தார்ல, அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த பர்ஸில் இருந்து பாலாஜியோட விசிட்டிங் கார்டை எடுத்து அவரோட பேசுகிறாரு. பேசிட்டு, இந்த மாதிரி அந்த கிணறை தூர்க்கிறதுக்கு எனக்கு மனசே வரல, ஊர் மக்கள்லாம் தண்ணி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு தன்னோட மனக்குமுறலை அவர் சொல்கிறார். அப்போ அந்த பாலாஜி சொல்கிறாரு, அப்படியா, இதே மாதிரி தான் ஒரு மனக்குமுறல் எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டுட்டுது, அதனால் எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அதுக்கு பிராயச்சித்தமாக நான் இதை வச்சுக்கிறேன், நான் அந்த கிணத்தை மூடவே மாட்டேன், இது வாஸ்துப்படி சரியான இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு இந்த பாலாஜி ராத்திரியே சொல்லிடுறாருங்கிறத அவர் நினச்சி பார்க்குறாரு. அதனால் நன்றியோடு அந்த பாலாஜியை ஒரு பார்வை பார்க்குறாரு. ஒரு மன திருப்தி, ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ தான் அந்த கிணத்துல போய் தண்ணி இறைக்கலாம் அப்படின்னு வாளியை கொண்டு போய் கிணத்துக்குள்ளார விடுறாரு. வாளியில் தண்ணி நிரம்பும்போது குபுக்குன்னு நிரம்பும் பாருங்க, அந்த சத்தம் அவருக்கு எப்படி இருக்குன்னா, கிணறு அவருக்கு நன்றி சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த வாளியில் தண்ணியை இறைச்சி முகத்தில் நல்லா அடித்து கழுவுறாரு. 2 வாய் தண்ணியை ஆனந்தமாக குடிக்கிறாரு. அந்த கிணத்துக்கு அடியில் அந்த வட்டமாக நெல்லிக்கட்டையை தான் போட்டு வச்சுருப்பாங்க பொதுவாக. அந்த மாதிரி இவரும் நெல்லிக்கட்டையை தான் போட்டு வச்சுருந்ததுனால அந்த தண்ணி நல்ல சுவையாக இருந்தது. அப்போ அவர் மனைவி சொன்னது காதில் விழுந்த மாதிரி இருந்தது, தண்ணீர் தானம் நம்ம பரம்பரையை காப்பாற்றும் அப்படின்னு அந்த சொன்ன நினைவு வருது. உடனே வானத்தை நோக்கி தன்னோட குலதெய்வத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாரு சுப்பிரமணியன். இப்படி தான் அந்த கதை ஜீவ கிணறு அப்படிங்கிற கதை முடிவடையுது. அதனால் இது எப்படி ஒரு பொதுவான ஒரு நோக்கத்தை சொல்லுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மிகச்சிறந்த கதை. தொடர்ந்து பாருங்கள், நிறைய கதைகளை கேட்கலாம். நன்றி, வணக்கம்.